இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். கஞ்சியில் என்னம்மா ரெசிபி அப்படின்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு பிடிச்சா நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா செய்யுங்க. ஆனால் நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா. ஒரு 3/4 டம்ளர் போல் நம்ம சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வந்து கருப்பு உளுந்து போடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சாச்சு. நம்ம எப்படி அரிசியெல்லாம் ஊற வச்சு சாப்பாடு செய்வோமோ அந்த மாதிரி அந்த டைம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் 2, 3 டைம் கழிஞ்சிட்டு குக்கரில் வச்சுட்டு சீரகம், மிளகு, பூண்டு, அப்புறம் பாசிப்பயிறு போடுறனாலும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து இஞ்சி துண்டு போடுறனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 4, 5 விசில் எச்சா விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி ரெடி ஆயிரும். இது குக்கரில் வைக்கிறத விட குண்டால வச்சு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். நான் வந்து அவசரத்துக்காக குக்கர்லேயே வச்சுட்டேன். ஏன்னா குண்டால வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கஞ்சி மாதிரி அந்த பக்குவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பத்தா வந்து சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சட்னி தான் பண்ணியிருக்கேன். தேங்காயை சுட்டு, வரமிளகாய் சுட்டு, பூண்டு சுட்டு, இதெல்லாம் சுட்டு அப்படியே வந்து சட்னி அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அம்மியில் வச்சு அரைச்சா தான் அப்படியே உருண்டையாக வர மாதிரி வரும். நான் வந்து மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் தனித்தனியாக போயிடுச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு செமையாக இருக்கும். இப்போ உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காங்க, வாயெல்லாம் வந்து ஒரு கசப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க. இதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல. இதுலேயே வந்து மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். சளி பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.